டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில இண்டெக்ஸஸனுடைய டெக்னிக்கல் மூமெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நான் வெனஸ்டே தான் வீடியோ கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் ஈவினிங் எனக்கு டைம் கிடச்சிது. நான் ரெகுலர் கிளாஸுக்கு வந்துட்டதுனால வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி நான் முடிவு பண்ணி வீடியோ கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 16th அக்டோபர் அன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 16th அக்டோபரே நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணால் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். இது நம்மளுக்கு ஆல்ரெடி 3 டச் பாயிண்ட் கொடுத்து கிளியராக இருந்ததுனால 4th லைன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு மூவ் எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ 17th அக்டோபருடைய அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹை எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ண ஜோனுடைய டாப்பை டச் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி இந்த ஜோன் ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் தான் அதை பிரேக் பண்ணுது. அப்போ இது நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு நல்ல இம்பார்ட்டன்டான ஒரு செல்லிங் ஜோன் அப்படி தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ லாஸ்ட் இயர் செப்டம்பர் மந்தே சொல்லியிருந்தேன். இப்போ நம்மளுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டச் பாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பிரேக் ஆகிறதுனால இப்போ அது நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனுக்கு அப்புறம் நம்மளுக்கு நடக்கல. ஏன்னா அந்த ஜோனுடைய டாப் வரைக்கும் வந்து டச் பண்ணும்போது 2 ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. பட் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கேண்டில் ஃபார்ம் ஆகல. இது நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். ஏன்னா அந்த ஜோனை பிரேக் பண்ணாலும் அடுத்ததாக இன்னொரு ஜோன் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆன, அதுவும் எக்ஸாக்டாக செப்டம்பர் 2024 அந்த டாப் பிளேசஸில் கிரியேட் ஆன ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு செல்லிங் ஜோன். அதனால இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பல்சரி இதுக்கு முன்னாடி செப்டம்பர் 2024 வந்த ஆல் டைம் ஹை ப்ரைஸை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும்தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு அப்மோ எதிர்பார்க்க முடியும். அந்த அப்மோ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு 30,000 ஆர்எல்ஸ் ஒரு 33,000 அந்த ஒரு இங்கே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4,000 பாயிண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு 7,000 பாயிண்ட் அந்த லெவலுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கர் டேர்மில் ஒரு மூமெண்ட் எதிர்பார்க்குறேன். லாங்கர் டேர்ம் மீன்ஸ் ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் அந்த ஒரு பீரியடில். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 30,000 கடந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஒரு பெரிய டவுன்ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன். இனி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ் அந்த மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆகலை. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் 30,000 அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ணுச்சு அப்படின்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோவை நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக செல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சொல்கிறேன். பட் அப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அது எந்த மாதிரி வரும்னு எனக்கு தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை பேனிக் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் லோன்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அது என்ன ரீசனால் கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் அட் த சேம் டைம் 30,000 கிராஸ் பண்ணும்போது நிஃப்டியினுடைய சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான வேல்யூஷனில் வரலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹை பிரேக் அவுட் ஆனாலும் ஒரு 30,000 அதுக்கப்புறம் 33,000 இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெஸ்டன்ட் வரலாம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் வருதா இல்லையாங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் வரும்போது நம்ம இண்டிகேட் பண்ண முடியும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீடெஸ்ட், அதாவது இந்த ஜோனுக்குள்ளே ஒரு ரீடெஸ்ட் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபர்தர் மூவ் நடக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லைன்னா இங்கே எப்படி ஒரு லாங் கன்சல்டேஷனை கொடுத்துச்சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை தென் இந்த ஜோன் இந்த 2 ரேஞ்சஸ்க்குள்ளே ஒரு லாங் கன்சல்டேஷனை கொடுக்கலாம் அப்படின்னு கூட நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி லாங்னா நான் ரொம்ப லாங்காக சொல்லலை. லாஸ்ட் இயர் செப்டம்பரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா லாங்னு சொன்னது ஒரு 1 இயர் 1.5 இயர் சொல்லியிருந்தேன். அது கிட்டத்தட்ட நடந்துருச்சு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு 2 months ஆர் 3 months அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே கன்சல்டேஷன் நடக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அது நடக்கதா இல்லையாங்கிறத நம்மளுக்கு வந்து ஆல் டைம் ஹை ப்ரைஸ் டச் பண்ணும்போது வரக்கூடிய கேண்டில்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியும். அடுத்ததாக பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு நியூ ஹைக்கு போயிருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 16th அக்டோபர் நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டில் இந்த ட்ரெண்ட் லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தென் இந்த ட்ரெண்ட் லைன் எதிர்பார்த்துருந்தோம். இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ரெஸ்டன் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு டச் பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு இந்த சேனலை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டாப் டச் பாயிண்ட் ஏன்னா இந்த இடத்துல இருந்து கொண்டு எடுத்துக்கலாம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் டச் பாயிண்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இது சேனலுக்கான ஒரு ட்ரெண்ட் லைன் கிடையாது. இது நார்மலான ஒரு ரெஸ்டன் ட்ரெண்ட் லைன். ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது 1 2 இங்கே 3 எக்ஸாக்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் சேனலுடைய ரெஸ்டன் பிரேக் அவுட் ஆயிருந்தாலும் இந்த லைன் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது கரண்ட் லெவல்லேருந்து பார்க்கும்போது ஒரு அதிகபட்சமாக ஒரு 1000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. பட் கரண்ட் சுச்சுவேஷனே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ரெஸ்டன்ட் கிட்ட தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்மளுக்கு இந்த ரெஸ்டன்ட் லைனை பிரேக் பண்ணால் தான் நம்ம ஃபர்தர் மூவ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணிட்டு நம்மளுக்கு இங்கேயும் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் லாஸ்ட்டு ஒரு 2 டேஸாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக மண்டே நம்மளுக்கு வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவை கொடுத்துச்சு. அதாவது ஸ்மால் சைஸ் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவை கொடுத்துருக்கு. அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த சவுத் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்து என்னுடைய ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி இப்போ நின்றுட்டு இருக்கு. ஸோ பிரேக் பண்ணி நின்றதுனால டேரக்ட் செகண்ட் லெவலுக்கு போகணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்ட்டு. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மெம்பர்ஷிப்பில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய ஆன்லைன் கிளாஸ்
இந்த வாரம் வெள்ளிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னுடைய ஆன்லைன் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இல்லை என்னுடைய நம்பர்ஸ் நான் வந்து என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்ததான் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்னு பார்க்கும்போது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டாக கிளியர் கட்டாக பிரேக் பண்ணியிருக்கு. இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணும்போது அடுத்ததாக இந்த லைன் தான் நம்மளுக்கான ரெஸ்டாரண்ட்னு சொல்லியிருந்தேன். 17th அக்டோபர்னுடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண ரெஸ்டாரண்ட் டச் பண்ணி தான் ஃபாலோ ஆயிருக்கு. பட் அதுக்கப்புறம் கொடுத்த பிரேக் அவுட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் கிடையாது. ஏன்னா வந்து பிரேக் அவுட் அப்படிங்கிறது நம்ம மார்க் பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு அங்கிருந்து ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணி அந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோசிங் வைக்கணும். பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த தீபாவளிக்காக நடந்த மூவாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து தீபாவளி டைமில் அந்த முகூர்த்த ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த முகூர்த்த ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இண்டெக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். பட் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா பேங்க் நிஃப்டி ஸ்லைட்டாக நெகட்டிவாக போயிருக்கு. தென் வந்து இன்னொரு 2 இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக நெகட்டிவாக போயிருக்கு. ரொம்ப மைன்யூட் தான். பட் இருந்தாலும் அந்த மாதிரி நெகட்டிவாக உங்களுக்கு இது வரைக்கும் க்ளோஸ் ஆனதே கிடையாது. இது நம்ம என்றைக்குமே நோட் பண்ணி ஆகணும். ஏன்னா முகூர்த்த ட்ரேடிங்கில் நீங்கள் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். எல்லா இண்டெக்ஸும் பாசிட்டிவாக இருக்கும். எல்லா ஸ்டாக்ஸுமே பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் வாங்குவாங்க. இதை பேஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் ஒரு ஸ்டாக்கில் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டை இன்றைக்கி நான் புக் பண்ணேன். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நான் ஆப்ஷன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகி ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கேன். அது வந்து என்ன அப்படிங்கிறத என்னுடைய மெம்பர்ஷிப்பில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி எல்லா டைமும் நடக்காது. ஸோ அதுவும் வந்து முக்கியமாக பார்த்தாகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் ரெட்டில் போயிருக்கு, நிறைய ஸ்டாக்ஸ் ரெட்டில் போயிருக்குன்னு சொல்லணும். அட் த சேம் டைம் 3 இண்டெக்ஸ் வந்து ரெட்டில் போயிருக்கு. அதில் பேங்க் நிஃப்டியும் ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா. ஸோ ஃபார்மா நம்மளுக்கு நியூ ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதுதான் வந்து கிளியர் பிரேக் அவுட். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டன்ட் ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஓப்பன் ஆகி அதுக்கு மேலே போய் க்ளோசிங் வச்சிருக்கு. இதுதான் கிளியர் பிரேக் அவுட். தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப் அப் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஒரு சின்னதாக ஒரு கேண்டில். இன்னைக்கான ட்ரேடிங் டே நம்ம மேஜரான ஒரு பெரிய ட்ரேடிங் டேவை பார்த்துக்க முடியாது. ஏன்னா 1 hour ட்ரேடிங் தான். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டும் தென் அடுத்ததாக இந்த பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் ஜோனும் இருக்குது. இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சைட் வேஸை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால ஃபார்மால் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் நியராக கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஜோன் தான் நம்மளுக்கான சப்போர்ட் லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்ததாக FMCG. ஸோ FMCGயில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக அடுத்த நாளே ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் ஜம்ப் கிடச்சிது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெஸ்டாரண்ட் லைன் கட்ட போச்சு. அதையும் கிளியர் கட்டாக பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஸ்ட்ராங் பிரேக் அவுட். இந்த ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 days கொஞ்சம் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கான ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். மேபி இது ரிட்டர்ஸ் நடந்துட்டு கூட அடுத்த கட்ட ஒரு மூவ் கொடுக்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20th அக்டோபர் கேண்டிலுடைய ஹை தான் வந்து ஒரு ஹரிசாண்டல் ரெஸ்டாரண்ட். அந்த ஹரிசாண்டல் ரெஸ்டாரண்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்ததாக இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் ரெஸ்டாரண்ட் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணது தான். இங்கே பிரேக் அவுட் நடக்கும்போது நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து டேரெக்டாக ஒரு பெரிய கேப் அப்பில் எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு ஓப்பன் ஆகி அங்கே ஒரு ஃபாலோ கொடுத்துச்சு. இந்த டைமில் நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ரைஸ் ஆக்ஷன் அக்யூரேட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்டில் அதே ஜோன் தான் நம்ம அதே லெவலில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் லெவலில் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக ஐடி. ஸோ ஐடியில் தான் நான் சூஸ் பண்ண அந்த ஒரு ஸ்டாக்கும் இருக்குது. இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போதே நிறைய இண்டெக்ஸஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. பட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அது சஸ்டெயின் ஆகாமல் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நிஃப்டி 0.1%, ஒரு 25 பாயிண்ட்ஸ் தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் 0.07. அடுத்தது இப்போ ஃபார்மா 0.3. ஃபார்மா மட்டும் தான் கொஞ்சம் பாசிட்டிவாக போயிருக்கு. ஏன்னா நேற்று தான் நமக்கு ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துச்சு. அதனால ஃபார்மா பாசிட்டிவாக போயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FMCG 0.02%, ஐடி 0.02%, எல்லாமே ஃபார்ம் ஆனது ஒரு ரெட் கேண்டில் தான். இந்த மாதிரி உங்களுக்கு முகூர்த்த ட்ரேடிங்லாம் நடக்கவே நடக்காது. ரொம்ப ரேரஸ்ட் சுச்சுவேஷன் தான் நடக்கும். ஸோ அதனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா மேபி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த நிஃப்டியினுடைய செகண்ட் ஜோன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அங்கிருந்து நமக்கு ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50 நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வந்து அதுவும் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த ரெஸ்டன்ட் லெவலில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டன்ட் லெவல் கிட்டே உங்களுக்கு 15th அக்டோபர் க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த நாள் கேப் அப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கள் லாஸ்ட் 3 days ரெட் கலர் கேண்டில் தான். ஸோ இதனோட இண்டிகேஷனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் பிரேக் ஆனதுக்கு வரும் செல்லர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் கிளியராக இண்டிகேட் பண்ணுது. மேபி இந்த சேனலுடைய சென்டர் லைன் நம்மளுக்கு ஒரு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். தென் இதனுடைய ப்ரீவியஸ் ஹை பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டாங்க நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும். அந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு பார்க்கும்போது இந்த நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ரெஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். தென் அதை பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சேனல் ரெஸ்டன்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்ததான் PSU. ஸோ PSU தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. பட் இன்றைக்கும் பிஎஸ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இந்த இடத்துல அது ஒரு நெகட்டிவ் சைன் அப்படின்னு மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நெகட்டிவ் சைனாக நான் ஃபீல் பண்ணலை. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு ஹையில் தான் நமக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஒரு ரீடெஸ்ட் வேணால் வரலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதில் வேணால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சேனல் மார்க் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு இந்த இடத்துல.
சேனல் பிரேக் அவுட் நடந்த மாதிரி இருக்குது, சேனல் ரீடெஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்டில் நல்ல ஒரு புல்லிஷாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூஸ் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஒருவேளை இந்த இடத்துல நம்மளுக்கு ஆப்போசிட்டாகவும் மாறலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த பிரேக் அவுட் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகி இந்த சேனலுக்குள்ளே திரும்ப வந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் சைட் இந்த ஆப்போசிட்டும் பிரேக் ஆனாலும் ஆகலாம். அப்படி பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஒரு ரீடெஸ்ட் எதிர்பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது இந்த லெவல் தான். பட் அந்த லெவலுக்கு நம்மளுக்கு வரதுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஒரு 10% வரைக்கும் ஃபால் ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரீடெஸ்ட்டுக்காகவே நம்மளுக்கு ஒரு டவுன்ஃபால் வந்துடலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப். ஸோ மிட் கேப் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 19 செப்டம்பர் கேண்டலினுடைய ஹையை வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக பிரேக் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 16 அக்டோபர் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதனுடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் இந்த 19 செப்டம்பருடைய ஹையை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணலை. கிட்டத்தட்ட டச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு லாஸ்ட் 3 டேஸாக ஸ்ட்ரகிள் தான் நடந்துட்டு இருக்கே தவிர ஒரு கிளியர் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நடக்கவே இல்லை. ஈவன் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முகூர்த்த ட்ரேடிங்லாம் வச்சு தீபாவளி சுச்சுவேஷன்ஸ்லாம் கிரியேட் ஆகி இவ்வளோ சுச்சுவேஷன்ஸ்லையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நம்மளுக்கு வந்து மிட் கேப்ல நடக்கல. அப்படி பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ அதனால அதையும் சேர்த்து பிரேக் பண்ணால் தான் நம்ம அடுத்த மூவிங் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததான் ஸ்மால் கேப். ஸ்மால் கேப் ஒரு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இன்னைக்கு ட்ராவல் ஆயிருக்கு. நல்ல ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அந்த கேப் அப் சஸ்டெயின் ஆயிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு லாங் கன்சல்டேஷன் கொடுத்துச்சு இல்லைங்களா, அந்த கன்சல்டேஷனையும் சேர்த்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இங்கே வந்து அதே 19 செப்டம்பர் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் லைன் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதுதான் நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். அடுத்ததா டோட்டல் மார்க்கெட். ஸோ டோட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பாருங்க அந்த ஜோனை பிரேக் பண்ணுற மாதிரி நடந்திருக்கு. பட் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகலை. பட் இது நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட்டாக அமைஞ்சாலும் கூட அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லைனாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டாக நம்மளுக்கு அமையதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேலையும் ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த ஜோன் நம்மளுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு சப்போர்ட் ஜோனாக ஒர்க் அவுட் ஆகணும். ஒரு வேளை வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு 16 அக்டோபர் கேண்டிலுடைய லோக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிரேக் அவுட்டாகவே இருக்காது. நல்ல ஒரு டவுன்ஃபால் அடுத்ததாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த ஜோனுக்குள்ள தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜோனை மார்க் பண்ணியிருந்தோம். இந்த ஜோனுக்குள்ள தான் நம்மளுக்கு வந்து ஒரு சைட் வேஸ் போகும் அப்படிங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் அந்த ஜோனுக்குள்ள தான் இருக்குது. இது ஒரு பெரிய லெவல் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும், அதில் டவுட் கிடையாது. பட் நான் எதிர்பார்க்கறது ஒரு 2 to 3 months இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நடக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு பிரேக் டவுன் ஆயிருக்கு. அந்த ஒரு ரீசனால தான் இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே ட்ராவல் ஆக நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி இந்த ஜோனுடைய ஹை பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் க்ளோசிங் வச்சுட்டாங்கன்னா நான் டிஸ்கஸ் பண்ண அந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததா நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நியர்லி ஒரு ப்ரீவியஸ் ஹை இந்த ரெட் கலர் கேண்டில் இருந்துச்சுங்க, அந்த ரெட் கலர் கேண்டிலுடைய ஹையை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்காங்க திரும்பவும். ஸோ ஒருவேளை அந்த ஹைக்கு மேலே ஒரு கிரீன் கேண்டில் க்ளோசிங் வைக்குது அப்படின்னா அடுத்ததான் நம்மளுக்கு வந்து ஃபர்தர் ஒரு அப் மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததான் இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதை நம்மளுக்கு ரீச் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபாலோ எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நடக்குதா இல்லையாங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். S&P 500 சிமிலர் உங்களுக்கு நாஸ்டாக் மூவ் ஆகிற மாதிரி அதே மாதிரி தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தி இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் தான் நம்மளுக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டாக இருக்க போகுது. அடுத்ததாக கோல்டு நடந்த மூவ்மெண்ட்டை பற்றி பார்க்கும்போது கோல்டு நம்ம இந்த கன்சல்டேஷனுக்குள்ளே இருக்கும்போது மார்க் பண்ணால் 4th லெவலை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தர் மூவ் போயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து இந்த பீக் போனதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் 4 டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் மாறி மாறி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்னே சொல்லி ஆகணும். இந்த மாதிரி நம்மளுக்கு இனி நடக்கிறது அப்படிங்கிறது சகஜமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பாயிண்ட்ஸ் வேல்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டதுனால உங்களுக்கு ஒரு பெரிய டவுன்ஃபால் ஒரு பெரிய ஹையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த சில்வர் வந்து பாருங்கள் ஒரு ஹியூஜ் ஃபாலை கொடுத்துட்ருக்கு. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்றைக்குமே எந்த ஒரு சார்ட்டுமே வெர்டிகலாக ரைஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு இறக்கம் இருக்க தான் செய்யும். அதனால தான் நம்ம வந்து எது ஒரு ஹைன்னு நமக்கு தெரியாது, அது எங்கே வேணாலும் நமக்கு டச் பண்ணிட்டு ஃபால் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் கிரியேட் ஆச்சு. அந்த கேப்பை ஒரு வேளை ஃபுல்ஃபில் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அது வரைக்கும் வருமானம் தெரியல. அதுக்கு இன்பிட்வீல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு அப்மூவ் மேபி வந்தாலும் வரலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் அதை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அடுத்ததாக நம்ம இந்த க்ரூட்ல வந்து இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் பிரேக் ஆகும்போது இந்த ட்ரெண்ட் லைன், தென் அடுத்ததாக ஒரு க்ரீன் லைன், தென் அதுக்கப்புறம் செகண்ட் க்ரீன் லைன், இதெல்லாம் நம்ம என்னைக்கோ மார்க் பண்ணது. அந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்னுடைய செகண்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்போ செகண்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு லாங் லெக் டோஜி ஃபார்மேஷன் நமக்கு கொடுத்துருக்கு. இது மேபி சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். நல்ல ஒரு ஃபால் தான் நமக்கு கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் இருந்துட்டு இருக்கு. இது வந்து நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஆக்சுவலாக நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் தான். பட் இருந்தாலும் நம்மளுடைய மார்க்கெட் வந்து நியூ ஹையில் தான் இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகலை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்
அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக அந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் வரலை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுவேன். மேபி ஆல் டைம் ஹையை நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஆல் டைம் ஹையை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாங்க. அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டி இருக்கக்கூடிய நம்ம இப்போ இன்னைக்கு மார்க் பண்ண அந்த ரெசிஸ்டன்ட் லைனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து ஒரு நியூ ஹை அதை எதிர்பார்க்குறேன். அந்த நியூ ஹை என்ன, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சுன்னா நமக்கு எந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.